நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டைரக்டர் எஸ்பி கோசிமின் இயக்கத்தில் மிர்ஜி சிவா, பிரியா ஆனந்த், யோகி பாபு, விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, சதீஷ் இந்த மாதிரியான பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சுமோ மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் தெரியாத வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு தமிழ்நாட்டோட கடலோரம் வந்துட்டு கரை ஒதுங்குறாரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அவரை காப்பாற்றி கொண்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு வர்றாரு. அந்த நபருக்கு வந்துட்டு தான் யார் அப்படிங்கிற அடையாளமே தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த நபரை பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. அதாவது அவங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து போகிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. உடனே அந்த அடையாளம் தெரியாத நபரை எல்லாரும் வந்துட்டு ஒரு ராசியான நபர் என்னன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த அடையாளம் தெரியாத நபர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவராக இருக்கார். அதனால் அவருக்கான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு போதுமான பணம் இல்லாததுனால அதுக்காக நிறைய லூட்டிகளும் அடிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த அடையாளம் தெரியாத நபர் வந்துட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே அவரை ஜப்பானில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணல. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை வந்துட்டு இவர் வந்துட்டு ஜப்பானுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏன் இவர் ஜப்பானுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறது தான் தெரிய வருது. இவர் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுமோ ஃபைட்டர் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுமோ ஃபைட்டர் எப்படி வந்துட்டு கடலோரமாக வந்து சென்னையில் ஒதுங்கினார், அங்கே அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, மறுபடியும் ஹீரோ அவரை கொண்டு போய் ஜப்பானில் சேர்த்தாரா, மறுபடியும் அதை சுமோ ஃபைட்டர் வந்துட்டு சுமோ ஃபைட்லாம் பண்ணாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. முதலாவது அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய மிர்ஜி சிவா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உன்னோட நடிப்புக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட நடிப்பு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இவர் வந்துட்டு சீரியஸான சீனில் கூட தலைவன் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள். அந்தளவுக்கு காமெடியில் பின்னி பெடல் எடுப்பாப்புல. இந்த படத்துலேயும் இவரோட காமெடி கொஞ்சம் கூட குறையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இவரோட காமெடியும் விடிவி கணேஷோட காமெடியும் வந்து வேறு லெவலில் இருக்குது. கூடவே யோகி பாபுவும் சேர்ந்துக்கிட்டு படத்தை அல்டிமேட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜப்பான்லேருந்து வந்தார்ல, அவரோட சுமோ ஃபைட்டிங் பண்ணுற சீன்ஸ் தான் நிறையா இருக்குது. இவர் வந்துட்டு பொதுவாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோவுக்கு ஒரு ட்ரெயினர் தான் வந்துட்டு அவரை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இந்த படத்தில் நம்ம மிர்ஜி சிவா வந்துட்டு ஒரு ட்ரெயினராக இருந்து அந்த சுமோ ஃபைட்டரை வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. படம் வந்துட்டு முழுக்க நல்ல ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. மிர்ஜி சிவாவை பற்றி சொல்லவே தேவையில்ல. தலைமை வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அந்த படத்தில். அடுத்ததாக அந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்க பிரியா ஆனந்த் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, என்னது பிரியா ஆனந்த் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இப்போ வர்ற படங்களில் தான் அவங்க ஹீரோயினாக நடிக்கல. இந்த படம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுனால இந்த படத்தில் பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுக்கான ரோல் வந்து குறைவாக இருந்தால் கூட இவங்க வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சீன்ஸாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை கண்மூடித்தனமாக லவ் பண்ணால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரோலில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க மிர்ஜி சிவாக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவருக்காக கண்மூடித்தனமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் அந்த படத்தில் காட்டியிருக்காரு டைரக்டர். குறிப்பாக இவங்களுக்கான சீன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட இவங்களோட நடிப்பு வந்து இந்த படத்தில் நிறைவாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் காமெடியன் ஆக்ட் பண்ணியிருக்கிற யோகி பாபு அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஹீரோயினை வந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்தில் இருக்கார். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்துட்டு புதுசு கிடையாது. நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. இது தெரியாமல் காமெடியன் வந்துட்டு ஹீரோயின் நம்மளை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரமையிலே வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நிறைய படங்களில் சீக்வன்ஸாக வைக்கிற சீன்ஸ் தான். இந்த படத்தில் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம யோகி பாபு வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணுவார். அப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜப்பான் சுமோ ஃபைட்டர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டுட்டு ஜப்பான் போனதுக்கப்புறம் ஃபாரின் போனவன்லாம் எவனுமே திரும்பி இந்தியாவுக்கு வரமாட்டான், இதுதான் நிதர்சனமான உண்மை, அதனால் உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் கேட்குற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினை ஒரு துரத்தி லவ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப
காமெடியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் சிவா வந்துட்டு அங்கே இந்தியாவில் இருக்கும்போதே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு போய் சரக்கு வாங்கி கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கலாயாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விடிவி கணேஷ், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு முழுக்க முழுக்க ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். அதாவது இவரோட ஷாப்பில் தான் வந்துட்டு ஹீரோ ஒர்க் பண்ணுவார். அந்த ஜப்பான்லேருந்து அந்த சுமோ ஃபைட்டருக்கு தேவையான செலவுகள் ஃபுல்லாக அந்த விடிவி கணேஷ் தான் பார்த்துப்பார். அப்புறம் இவருக்கு சில பிரச்சனைகள் வர்றப்போ அந்த சுமோ ஃபைட்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய படத்தை வச்சு தான் இவர் தன்னோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுவார். இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நம்ம சிவா கூட சேர்ந்துட்டு அந்த சுமோ ஃபைட்டரை ஜப்பானில் கொண்டு போய் விடுறதுலேருந்து அவர் வந்துட்டு அந்த அந்த நடக்கக்கூடிய சுமோ ஃபைட்டிங்கில் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ கூட விடிவி கணேஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணுவார். இவரோட நடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. அடுத்ததாக அந்த படத்தில் ஹீரோயினோட அப்பாவாக இருக்கக்கூடிய நிழல்கள் ரவி, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு முதல்ல தன்னோட பொண்ணோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த பையன் இதுக்கு தேற மாட்டான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன், அம்மா இல்லாத பொண்ணு நீ, நான் உன்னை வந்துட்டு அந்த குறை இல்லாமல் வளர்த்தேன், நீ போன இடத்துல கஷ்டப்படக்கூடாதுமா அப்படின்லாம் டைலாக் பேசுவார். அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு சரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா நம்ம யோகி பாபு சரக்கு வாங்கி கொடுத்தப்பறம் நான் என் பொண்ணை உனக்கு கேட்டு தரேன்னு சொல்லிட்டு அவருக்கும் சம்மதம் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு காமெடியான ரோலில் இவர் நிழல்கள் ரவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். நல்லா காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக கொண்டு போகாமல் அந்த சுமோ ஃபைட் பற்றி நிறையா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.